ஜெய் எல்லாத்தையும் அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. ஜெய் எங்க அப்பாவை அப்படி பேசினாரு, இத சொன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அஞ்சலி. அவ்வளவுதான், உன்கிட்ட நான் இத பத்தி சொல்லவே இல்லை. அப்படி சொல்லும் போது எப்படி அஞ்சலி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்பாவை நான் மனசுல எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க அப்பாவுக்கு அப்புறம் உங்க அப்பா தான் என்னோட கடவுள். இல்லி, அவர் என்னை எப்படி பார்த்திருக்காருன்னு நினைக்கும் போது நான் உடஞ்சிட்டேன். நான் உன்னை லவ் பண்ணத அவர் குரு துரோகம்னு சொல்றாரு, அந்த தகுதியே இல்லைன்னு சொல்றாரு. அவர் தப்பா பேசினதுல எனக்கு ஒன்னும் ஆச்சரியமா இல்லை. ஆனா நீ என் குருவை தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. உங்க அப்பா என்ன சிஷ்யம் இல்லைன்னு சொன்னா கூட என்னோட ஒரே குரு உங்க அப்பா தான். உங்க அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அஞ்சலி. உன் ஹீரோவே அவரு தான். உன்னோட இமேஜை உடைச்சிட்டு என்னால வாழ முடியாது. அதனாலதான் என் மேலையும் எங்க ஃபேமிலி மேலையும் தப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து விலகலான்னு முடிவு பண்ணேன். அப்பா என்ன வீட்டோட மாப்பிள்ளையா வந்துருன்னு சொன்னதெல்லாம் சும்மா. அஞ்சலி உன்னை விட்டு விலகி போகணும்னு தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் அஞ்சலி, என்ன மறந்துரு. அஞ்சலி, உங்க அப்பா உனக்கு தகுதியான பையனா பார்த்து உனக்கு கட்டி வைப்பாரு. அப்பாவை மீறி நம்ம கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது அஞ்சலி, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் அஜய், வேண்டாம். அப்பா பேசினதுக்காண்டி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், என்னால உன்னை விட்டு போக முடியாது அஜய், புரிஞ்சுக்கோ. என்னை நீ புரிஞ்சிருன்னு சொல்றப்ப எல்லாம் என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. ஜெய், என்ன பாரு. மிஸ்ஸிங் யூ லாட் அஜய். ப்ளீஸ் அஜய், பண்ணலாமா அஜய்? இப்ப கீழே போய் உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம், சரியா அஜய்? இப்ப கல்யாணம் நின்னு போச்சுன்னா 2 ஃபேமிலிக்கும் இடையில பெரிய சண்டையே வந்துடும். பல்லவியோட லைஃபையே அஃபெக்ட் பண்ணும். மறந்துரு அஞ்சலி. முடியாது அஜய், என்னால ஒன்ன மறக்க முடியாது. மறக்கிறதுக்கு நான் இந்த இடத்துலயே செத்து போயிருவேன். குடு அஞ்சலி, என்ன இருக்கு? நான் கேளு அஞ்சலி, அதை என்கிட்ட குடுத்துரு. அஜய், ஒண்ணு என் கழுத்துல தாலிய கட்டு, இந்த மாத்திரையை சாப்பிட்டு செத்துருவேன். விளையாடாத. அப்பா பேசினதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நான் உன்னை உண்மையா தானே லவ் பண்ணேன். பிரச்சனைன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா எங்க அப்பா கிட்ட பேசியிருப்பேன்ல. விட்டுட்டு வேற ஒருத்தி கழுத்துல தாலிய கட்டுற, நீ ஏன் ஒத்துக்கிட்ட? அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி, அந்த பாட்டில என்கிட்ட கொடு. முடியாது அஜய். அந்த பாட்டில புடுங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்ணன் பூசாரிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணவேணி விச்சு கிட்ட சொல்றாங்க, கண்ணனை பாத்தீங்களா எப்படி ஓடி ஆடி வேலை பாக்குறான்னு சொல்றாரு. அதுக்காண்டிதான் நான் திட்டுறேன். அர்ஜுனை பாரு எவ்வளவு ஸ்டைலா வேலை பாக்குறான்னு. அந்த மாதிரிதான் நான் கண்ணனை பார்க்க சொல்றேன். நாளைக்கே அவனுக்கு பொண்ணு பாக்குறோம்னா தான் ஆளின் ஆளு வீட்லயே இருப்பான்னு சொல்றதா? கிருஷ்ணா பேசுற. கிருஷ்ணவேணியோட அம்மா சொல்றாங்க விச்சு கிட்ட, பொறுப்பு கொடுத்தா கண்ணன் டாப்பா வந்துருவான். இதான் அவனை மட்டமாவே பாக்குறீங்க. புத்திசாலிதான். உங்க கம்பெனில வேலை கொடுத்து பாருங்க. எதுக்கத்த கம்பெனிய மூடிட்டு போவா? அவங்க வேலையை பாருங்கன்னு விச்சு போயிடுறாரு. கிருஷ்ணவேணி கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா, எப்பயும் விச்சு மூத்ததாரது பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பசங்களை எல்லாம் ஓரவஞ்சனையா தான் பாக்குறாரு. நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அம்மா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியாம்மா? யாரு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கொளுத்தி போற விஷயம்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. வேணியும் போயிடுறாங்க. ரோஹிதர் சொல்றாரு டைம் ஆயிருச்சுன்னு. சு அர்ஜுன் கிட்ட கேக்குறாங்க. அர்ஜுன் கிட்ட கேக்குறாங்க அஜய் எங்கன்னு. பிரியா அஜய் ரூமுக்கு போறாங்க. அஞ்சலி மாத்திரைய சாப்பிட்டுறாங்க. அஜய் கடுப்பாயிடுறாரு. ரெடி ஆயிட்டியா? பிரியா ஒரு செகண்ட் உள்ளவாவே சொல்றாரு. நான் எவ்வளவு சொல்லியும் அஞ்சலி தூக்க மாத்திரை சாப்பிட்டா. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேறா. கூப்பிடுறாங்க அஞ்சலிய, வாங்க வாமிட் பண்ணலாம். அஞ்சலி சொல்றாங்க முடியாது, இனிமேட்டு நான் உயிரோடயே இருக்க கூடாது. ஏன் அஞ்சலி இந்த மாதிரி சொல்றீங்க? இப்ப என்னென்ன பண்றது? என்ன பண்றதுன்னு புரியலையே பிரியா. அஞ்சலி சொல்றாங்க, யாரும் என்ன காப்பாத்த வேணாம், என்ன விட்டுருங்க. செத்தா இந்த கல்யாணம் நின்றும்ல, அது போதும் எனக்கு. அப்புறம் பல்லவி உன் கூட வாழ ரெடியா இருந்தா நீ கழுத்துல தாலிய கட்டு. அஜய், உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம்னா திருக்கி நான் வரமாட்டேன். என் சாவு இங்கேயே நடக்கணும். பேசுற அஞ்சலி. அஞ்சலி மயக்கமாயிடுறாங்க. மணமேடைக்கு பல்லவி வர்றாங்க. மணமேடையில உட்கார்ந்து அஜய்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க பல்லவி. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே. ஒண்ணு பண்ணு, நீ எப்படியாவது அஞ்சலிய வெளியே கூட்டிட்டு போயிருப்பியா? ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருப்பியா? அனுப்பிட்டு அவ கழுத்துல தாலி கட்ட போறியா? அதுக்கு சான்ஸே இல்ல அஜய்னு மயக்கத்துல பேசுறாங்க. அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க, அஜய் இன்னும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. நான் பிரியாவை அனுப்பியிருக்கேன்பா அஜய கூப்பிடுறதுக்கு. அதுல எதுக்குடா அனுப்புன? அர்ஜுன், நீ போய் கூட்டிட்டு வா, அப்புறமா போய் கூட்டிட்டு வா. அர்ஜுன் கதவை தட்டுறாரு. தென் கொரியாவின் நாணயம் 1 நாளை சந்திக்கலாம்.